ஆக்சுவலி இன்னைக்கு இந்த அண்ணாமலை கார்த்திகை தீபம். ஸோ கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் மிக விசேஷம் சொல்லுவாங்க. கிருத்திகைன்றது சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் என்றால் என்ன? சிவபெருமான் அந்த ஆணவத்தை உடைப்பதற்காக அவர் என்ன பண்ணாரு, அதாவது அக்னி பிளம்பாக காட்சி அளித்த இடம்தான் அந்த திருவண்ணாமலை. அதாவது அண்ணுதல் என்றால் என்னன்னா நெருங்குதல் அப்படின்றது. அண்ணாமலைனா நெருங்க முடியாத ஒரு மலை அப்படின்றது. பரணி நட்சத்திரம் நேற்று தான் பரணி, இன்னைக்கு கிருத்திகை, நாளைக்கு ரோகிணி. பரணி நட்சத்திரம் சொல்லுவாங்க, பரணி தீபம்னு வாங்க அதுக்கு பேர். இன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரம், அது கார்த்திகை நட்சத்திரம், அது கார்த்திகை தீபம்னு இன்னைக்கு சொல்லுவாங்க. நாளைக்கு ரோகிணி நட்சத்திரம், அதுக்கு பஞ்சராத்திர தீபம் என்று சொல்லுவாங்க. இந்த திருவண்ணாமலை என்பது அக்னிமலை, அதாவது அக்னி ஸ்தலம் ஆக கருதப்படுது. ஸோ இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். பிரபலங்களாக இருக்கட்டும், நிறையா பேர் பார்த்தீங்கன்னா தொழில்துறையில் முன்னேறதுக்கு எல்லாருமே அண்ணாமலை வழிபாடுன்றது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. இது என்ன ஃபேமஸ்னா, நிறைய பேர் இப்போ மீடியா வந்துருச்சு. ஒரு சின்ன தீபம் ஏற்றினாலும் உடனே மீடியா, ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் ஒரு மீடியாவுக்கு தெரியுது. நிறைய கோவில்கள் 2000 வருஷம் பழமை வாய்ந்த கோவில்கள்லாம் இருக்குது. அது இன்னும் தெரியாது. அண்ணாமலை மட்டும்தான் நம்ம கிரிவலம்ன்றது இல்லை, எந்த மலையாக இருந்தாலும் நீங்கள் சுற்றி வருதல் மிக மிக நன்று. என்னென்ன பிரச்சனைகளோட போனால் அங்கே நிவர்த்தி கிடைக்கும்? நிறைய பேருக்கு ஜாதகத்தில் வழி இல்லைன்னு வாங்கல்ல, இவ்வளோ தோஷங்கள் இருக்குது, எங்களுக்கு திருமணமே ஆகாது, சில பிரச்சனைகள்லாம் இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, கிரிவலம் சுற்றுங்கன்னு நான் சொல்லி அனுப்புவேன். பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். நீங்கள் அண்ணாமலையார்கிட்ட அப்படியே உண்மையாக சரணடைய வேண்டும். நானும் கிரிவலம் போகிறேன் அப்படி சொல்லி பஜ்ஜி சொஜ்ஜிலாம் சாப்பிட்டு அந்த கிரிவலம் நான் சொல்லலை. உண்மையான கிரிவலம், ஆத்மார்த்தமாக சிவனை தரிசிக்கணும். அந்த 14 கிலோமீட்டர் நீங்கள் சுற்றும் பொழுது ஒரு முகத்துடன் உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு ஜோதிடர் ஞானரதம் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கங்க. ஆக்சுவலி இன்னைக்கு இந்த அண்ணாமலை கார்த்திகை தீபம் இப்போது ரொம்ப காலமாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வு இது. மேலே ஒரு உச்சியில் தீபம் ஏற்றுறாங்க. அதை பார்த்துட்டு மக்கள் அண்ணாமலையை தரிசனம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலி இது என்ன கான்செப்ட்? ஒரு தீபம் ஏற்றுறது, அதுக்கப்புறம் வீடுகளில் நம்ம கார்த்திகை தீபமாக ஏற்றுற விஷயம், இது என்ன கான்செப்ட்? இது பண்ணக்கூடிய ஆன்மீக இது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் கார்த்திகை மாதம். இன்றைக்கி என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரத்தை சொல்லுவாங்க, அல்லது கார்த்திகை நட்சத்திரமும் சொல்லுவாங்க. 2 பேர் தான். ஸோ கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் மிக விசேஷம் சொல்லுவாங்க. கிருத்திகை என்றாலே ஜோதிட ரீதியாக ஒரு அறிவியலாக பேசும்பொழுது, கிருத்திகைன்றது சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் என்றால் என்ன? ஒளிப்பிழம்பு. சூரியனுக்குடைய அதிபதி யார், கடவுள் யாருன்றத சிவபெருமான் தான். இப்போ ஒரு புராணம் இருக்குது வச்சுக்கோங்களேன். இது எதற்காக இதெல்லாம் பண்ணும்பொழுது, ஒரு நாள் பார்வதி தேவியும் சிவபெருமானும் பேசிகிட்டு இருப்பாங்க. நான் பெரியவனா நீ பெரியவனான்ற மாதிரி பேசும்போது, சிவபெருமான் நான் தான் கொஞ்சம் பெரியவர் அப்படின்ற மாதிரி சொன்னார். நீங்களாம் ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரி விளையாட்டுக்கு தம்பதிகள் பேசுகிறது விஷயங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, பிரம்மனும் விஷ்ணுவும் நான் தான் பெரியவர்கள்ன்ற ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு ஆணவம் இருக்குது. நான் தான் பெரியவர்கள், நான் தான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி. சிவபெருமான் அந்த ஆணவத்தை உடைப்பதற்காக அவர் என்ன பண்ணார், அதாவது அக்னி பிளம்பாக காட்சி அளித்த இடம்தான் அந்த திருவண்ணாமலை அப்படின்வாங்க. அண்ணாமலை என்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது அண்ணுதல் என்றால் என்னன்னா நெருங்குதல் அப்படின்றது. அண்ணாமலைனா நெருங்க முடியாத ஒரு மலை அப்படின்றது. அப்போ நெருங்க முடியாத மலைன்றது எது அப்படின்னு பார்க்கும்போது அக்னி. நெருப்பு இருக்கும்போது எப்படி நீங்கள் நெருங்க முடியும் இல்லையா? நெருங்க முடியாது. ஸோ அண்ணாமலைன்றது இது. அதாவது அவர் ஜோதி வடிவமாக இருந்தார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த அண்ணாமலை இருக்கு இல்லையா, அந்த ஒளிப்பிழம்பு அன்னைக்கு அந்த கிருத்திகை நட்சத்திரத்தன்று நல்ல ஒளிப்பிழம்பாக மலையே அக்னி தான், அக்னி மலையாது. ஏன்னா ஸ்தலங்கள் இருக்கு இல்லையா, சிவபெருமானுக்கு 5 ஸ்தலங்கள் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். அது என்ன மாதிரியான விஷயங்கள்னா, இந்த பரணி நட்சத்திரம் அன்று, அதாவது 3 நாள் தீபம் ஏற்றுறது தெரியும் இல்லைங்களா, கார்த்திகை தீபத்தப்ப. பரணி நட்சத்திரம் நேற்று தான் பரணி, இன்னைக்கு கிருத்திகை, நாளைக்கு ரோகிணி. பரணி நட்சத்திரம் சொல்லுவாங்க, பரணி தீபம்னு வாங்க அதுக்கு பேர். இன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரம், அது கார்த்திகை நட்சத்திரம், அது கார்த்திகை தீபம்னு இன்னைக்கு சொல்லுவாங்க. நாளைக்கு ரோகிணி நட்சத்திரம், அதுக்கு பஞ்சராத்திர தீபம் என்று சொல்லுவாங்க. ஸோ பரணி நட்சத்திரத்தில் அன்னைக்கு தீபம் ஏற்றும் போது பஞ்சபூத தத்துவத்தில் உண்டான ஒரு தீபம்னால 5 விளக்கு ஏற்றுவாங்க. 5 விளக்கு ஏற்றுறதுன்னு வாங்கல்ல பரணி. அது நிறைய பேருக்கு என்னன்னா 5 விளக்கு தான் ஏற்றணும்னு நினச்சிப்பாங்க. அது பஞ்சபூத தத்துவம். ஏன்னா இப்போ நமசிவாய அப்படின்னும் பொழுது பஞ்சாட்சரங்களை கொண்டது.
நமசிவாய அப்படின்றது நமசிவாயன்றது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பஞ்சபூத தத்துவத்தை கொண்டது. பஞ்சபூதம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு, நிலம், காற்று, நீர், ஆகாயம் அப்படின் போது இந்த திருவண்ணாமலை என்பது அக்னிமலை, அதாவது அக்னி ஸ்தலம் ஆக கருதப்படுது. ஸோ இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஆணவத்தை, அந்த பார்வதி அவங்க கதை சொன்னோம் இல்லையா, அந்த ஆணவத்தை அனைத்துடைய எல்லாருமே நான் தான் பெரியவங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை அழிப்பதற்காக, ஆணவத்தை அழிப்பதற்காக அவர் அவதரித்த மலை தான் இந்த அண்ணாமலை ஒரு விஷயம். அப்படின்னும் போது பிரம்மன் என்ன பண்றாரு, இந்த ஒளி இருக்கு இல்லையா, நெருப்பு ஒளி எவ்வளவு தூரம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அன்னப்பறவையாக அவர் வந்து அவதரித்து அந்த ஒளி எவ்வளவு தூரம் போகுது சொல்லிட்டு உயர உயர பறக்கிறாரு. அந்த அன்னத்தினுடைய பறவையுடைய இறகுகள் வந்து எரிந்து சாம்பலாகி விடுகிறது. அதே மாதிரி விஷ்ணு பகவான் இருக்கார் இல்லையா, இவங்களுடைய ஒளி வந்து பாதாளத்தில் எவ்வளவு தூரம் போகுது அப்படி சொல்லிட்டு பாதாளத்தை தோன்ற பன்றி வடிவமாக வராகராக அவர் உள்ளே இறங்கி பார்க்குறாரு. அவரும் அங்கே வந்து அந்த ஒளியினுடைய எல்லையை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஸோ இதுதான் ஒரு விஷயம். அப்போ அவங்க ரெண்டு பேரும் நம்ம தான் பெரியவங்க நினச்சிட்டு இருந்தோம், யார் பெரியவங்க இல்லைன்றதை உணர்த்தினார். ஏன்னா சிவபெருமானுக்கு வந்து அந்த ஆணவம் கிடையாதுன்றதுக்காக சொல்ல வரேன். ஏன்னா அவர் வந்து உங்களை விட நான் பெரிய ஆளுன்னு அவர் காமிச்சிக்கல. ஏன்னா அவருடைய எளிமையான தோற்றங்கள் அப்படின்னு பார்க்கறச்சா அவர் வந்து சுடுகாட்டில் தான் வசிப்பாருவாங்க. அவருடைய துணியை போடக்கூடிய ஆடைகள் வந்து பிரம்மாண்டமான ட்ரெஸ் போட மாட்டார், ஒரு புலித்தோல் அது மாதிரியான விஷயங்கள் தான் அவர் அணிந்து கொள்வார். ஸோ அவ்வளோ ஒரு எளிமையானவர். அதே மாதிரி அந்த இது சொல்லுவாங்களே சாம்பல், அந்த திருநீர் அப்படின்போது சுடுகாட்டுடைய அந்த பிணத்தினுடைய சாம்பல் அப்படின்வாங்க. அதுதான் நம்ம எல்லாருமே என்னது கடைசியில் சாம்பல்ல தான் முடிவோன்ற ஒரு விஷயம். அதாவது யாருமே ஒரு பிடி சாம்பல் அப்படின்ற விஷயத்த அவருடைய ஆன்மீகத்துல உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குங்க. ஓகே, ஸோ இதுதான் அந்த கார்த்திகை தீபம் வைக்கிறதுக்கான விளக்கம். ஆமாங்க. இப்போ திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 2 வருஷத்துக்கு அப்புறமா இன்னைக்கு நிறைய பேர் போறாங்க. அங்கே போனால் ஒரு மாற்றம் நிகழுது அப்படின்றாங்க. அண்ணாமலையார்கிட்ட என்ன சிறப்பு அங்கே போகும்போது? அதாவது ஒரு விஷயம் என்னென்னா, நானே வந்து சித்தரை தான் வழிபடுவேன். நான் எப்படின்னா அவங்ககிட்ட வந்து சித்துக்கள் எல்லா விஷயமும் தெரிந்தவர்கள். இன்றைக்கி வந்து தண்ணியில் நடக்கிறது, கூடு விட்டு கூடு பாயறது, அதாவது கூடு விட்டு கூடு பாயறது யாரும் இப்போ பண்ணலை. அதே மாதிரி வந்து ஃப்ளைட்டில் போகிறது வர்றது, அண்டம் விட்டு அண்டம் தாண்டுறது. இப்போ நம்ம ஃப்ளைட்டில் போகிறோம் இல்லையா, ஃபாரினுக்கு போகிறது, ஒரு கடலை தாண்டுது, எல்லாமே நம்ம ஒரு எக்யூப்மெண்ட்ஸில் பண்ணுறோம் எல்லா விஷயம். அது அந்த காலத்தில் எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாமல் சித்தர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. அது அஷ்டமா சித்துக்கள் என்று சொல்லுவாங்க. ஸோ அந்த சித்தர்கள் குடியிருக்கக்கூடிய இடங்கள் எது அப்படின்னு பார்க்கறச்சா மலைவாசங்கள். ஸோ மலை, இதுக்கு தான் ஒரு கிரிவலம்னே சொல்கிறாங்க இல்லையா பேர். இப்போ வந்து கிரிவலம் சுற்றுறது ரொம்ப நல்ல விசேஷம்னு சொல்லி, அதுவும் குறிப்பாக திருவண்ணாமலையில் வந்து கிரிவலம் ரொம்ப விசேஷமாக கருதப்படுது. கிரி என்றால் சமஸ்கிருத வார்த்தையில் வந்து மலை என்று அர்த்தம். வலம் என்றால் வலம் வருதல், அதாவது சுற்றி வருதல்ன்ற ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ வந்து அண்ணாமலையுடைய கிரிவலம்ன்றது விசேஷமாக இருக்குது. ஸோ அங்கே சித்தர்கள் குடியிருக்காங்க இல்லையா மலைவாசங்கள். இப்போ சித்தர்கள்ன்றவங்க வந்து எப்படின்னா எல்லாத்தையும் ஒரு 300 வருஷம் வாழ்ந்திருக்காரு, 500 வருஷம் வாழ்ந்திருக்காரு, 3000 வருஷம் வாழ்ந்திருக்காங்கன்றது நம்ம படிச்சிருப்போம். இதெல்லாம் வந்து ஒரு சயின்டிஃபிக்காக நிஜமான ஒரு விஷயம்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து திருமூலர் எழுதின விஷயங்கள், அந்த திருமந்திரங்களோட விஷயங்கள் 3000 ஆண்டுகள் 3000 தொகுதியெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படின்னும் போது நிச்சயமாக அவங்க 3000 வருஷம் வாழ்கிறாங்கன்னா அதுக்கு என்னென்ன அவங்க எடுத்திருப்பாங்க உடம்புக்கு. அது நம்ம மனிதர்கள் தான் அவங்க வந்து கடவுள் கிடையாது. அது மாதிரியான அவர்கள் வந்து அருவமாகனா தெரியாத மாதிரி இருப்பாங்க. ஸோ அவர்களுடைய அவங்களுக்கு தான் வந்து எண்டே இல்லைன்னுவாங்கல்ல, ஆயுள். ஸோ அப்போ அவர்கள் அங்கே வந்து சுற்றி கொண்டிருப்பார்கள் அருவமாக. ஸோ நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், துன்பங்கள் இதெல்லாம் வந்து போக்கணும். ஒரு கிரிவலம் போகும்போது அவங்க இருப்பாங்க. நிச்சயமாக இருப்பாங்க, அருவமாக இருப்பாங்க நிறைய சித்தர்கள்லாம். எங்கன்னா இந்த மலை மட்டும் இல்லைங்க, இந்த மலை ஒரு சிறப்பு. இப்போ இமாலய மலை எங்க கைலாயத்திலேயே யார் இருக்காரு, சிவன் வந்து மலையாக தான் காட்சியளிக்கிறார். அதே மாதிரி இங்கேயும் தான் மலையாக காட்சியளிக்கிறார். எது அண்ணாமலைன்றது. ஏன்னா அண்ணாமலை மட்டும் அவ்வளோ பெரிய மலையை போய் நம்ம உட்காந்து தீபம் ஏற்றுறது தான் அன்னைக்கு சிறப்புன்ற ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி அங்கே வந்து சுயம்பாக, அதாவது எல்லாரும் வந்து வணங்குவதற்காக பண்ண சுயம்பாக ஒரு லிங்கம் வந்தது வந்து திருவண்ணாமலையில் நடந்திருக்கு. அது மகிழம் மலம், அதாவது மகிழம் அந்த மரம் இருக்குல்ல அந்த அடியில் தோன்றிட்டுருந்தாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து சாமி கும்பிட்றதுக்காக. அதனால தான் அங்கே தான் வந்து அண்ணாமலையாரை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நிறைய இடங்கள்ல அண்ணாமலையார் சிவன் கோயில் நிறைய அவருக்கு பேரும் இருக்கு. அந்த மாதிரி வழிபடக்கூடிய நிறைய இடங்கள் இருக்கும்போது, ஆனா திருவண்ணாமலையில போயிட்டு அண்ணாமலை வழிபடணும் அப்படின்னு இப்போ நீங்க திரை நட்சத்திரங்களா இருக்கட்டும்,
பிரபலங்களா இருக்கட்டும், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தொழில்துறையில முன்னேறதுக்கு எல்லாருமே அண்ணாமலையார் வழிபாடுன்றது ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. அவ்வளோ சிறப்பு இருக்கா அவருக்கு? ஆமாங்க, நிச்சயமாக இருக்கு. நான் சொன்னது வந்து சிறப்புகள் வந்து சித்தர்கள் அங்கே வாசம் செய்கிறார்கள். இப்போ ரமண மகரிஷியோட ஆசிரமம் அங்கே தான் இருக்கு. இவங்களாம் சித்தர்கள் தானேங்க. நீங்க பார்த்துருப்பீங்க அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் சும்மா ஒரு ஒரு கந்தை ஆடை தான் போட்டிருப்பாங்க. அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மகிமை இருக்கு, இல்லாமல் இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பழனி இருக்கு இல்லையா, பழனி யாருது? போகருடைய சித்தர். ஓகேங்களா. மலைகளில் எல்லாமே யார் இருக்காங்கன்னா சித்தர்களுடைய வழிபாடு, அவங்களுடைய ஜீவ சமாதி அங்கே இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி வந்து எதற்கு சொல்லுவேன்னா, கிரிவலம் என்பது வெறும் இந்த கிரிவலம் மட்டும் கிடையாது. கிரி என்றாலே மலை, வளம்ன்றதை சுற்றி வருதல்ன்றது. எங்கெங்கெல்லாம் மலை இருக்கோ அங்கெங்கெல்லாம் சித்தர்கள் இருப்பாங்க. அங்கெங்கெல்லாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள் நிச்சயமாக இருக்கும். அங்கேயும் நீங்கள் சுற்றி வரலாம். இது என்ன ஃபேமஸ்னா, நிறைய பேர் நம்ம இப்போ மீடியா வந்துருச்சு. ஒரு சின்ன தீபம் ஏற்றினாலும் உடனே மீடியா, ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் ஒரு மீடியாவுக்கு தெரியுது. நிறைய கோவில்கள் வந்து 2000 வருஷம் பழமை வாய்ந்த கோவில்கள்லாம் இருக்கு. அது வந்து இன்னும் தெரியாம இருக்கு. தெரியுது. இப்போ பர்வதமலை இருக்குல்ல, அங்கேயும் என்ன விஷயம் ஏறுவாங்க. அதுவும் கிரிவலம் மாதிரி தான். நீங்கள் அங்கேயே சுற்றி வருவது நல்லதான். அது வந்து சிவன் தானே அங்கே இருக்கா. அது மலை எப்படி இருக்கும்? ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். பெரிய ஒரு விஷயம். நாங்கள் அது ஏறுறதே பெரிய விஷயம். நான் கூட போயிட்டு வந்திருக்கேன். அப்புறம் தான் தெரியும் அது பெரிய மலைன்ற விஷயமே. ஏதோ எஸ் ஆகிட்டான் அந்த மாதிரி. ஏன்னா செங்குத்தாக இருக்குங்க. நைட்டில் நாங்கள் சுற்றுறோம். நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அது எனக்கு வந்து பொதுவாகவே சின்னதானாலே நான் ஸ்லிப் ஆகிடும். அது ஹீல்ஸ் வேறு போட்டிருக்கேன். அது ஏறும்போது நம்ம நடக்கிறோம், சாமி கோவில் தானே மேலே போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம யாரையும் டச் பண்ணாமல் அப்படியே ஏறிட்டே வரேன். திடீர்னு வந்து விடிஞ்சிருச்சு. நைட்டில் தானே ஏறுறோம். இப்படி திரும்பி பார்க்குறேன், மலையில் நடுவில் நிற்கிறேன். புரியுதுங்களா? ஐயோ அப்பான்னு சொல்லி எனக்கு ஹெலிகாப்டர் வேணும்லாம் காமெடி பண்ணேன். அதாவது என்னால் நான் இதுக்கு மேலே ஏற முடியாது. அந்த ஹைட்டை பார்த்தோன்னு பயம் வந்துடுச்சு. அப்புறம் எப்படியோ அந்த சிவனுடைய அருள் இருக்கிறனால தான் சொல்ல வரேன். அது எதுக்கு இல்லைன்னா அவ்வளோ சீக்கிரம் யாரும் வந்து அங்கே போக முடியாது. ஒரு பவர் இருக்குன்னு அர்த்தம். மலைகளில் நிச்சயமாக மூலிகைகள் அங்கே இருக்குது. அதே மாதிரி சித்தர்கள் அங்கே இருக்காங்க. இயற்கை சுவாசங்கள் கிடைக்குது. எல்லா விஷயமும், அதாவது ஆக்சிஜன் கிடைக்கும். நல்ல விஷயமாக இருக்குங்க. ஸோ அங்கே வந்து ஒரு பவர். இந்த அண்ணாமலை மட்டும்தான் நம்ம கிரிவலம்ன்றது இல்லை, எந்த மலையாக இருந்தாலும் நீங்கள் சுற்றி வருதல் மிக மிக நன்று. ஓகே. இப்போ திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா அந்த சிவனோட அலங்காரம் வந்து வித்தியாசமா இருக்கும். ஒரு மாதிரி பூக்கள்ல வச்சு இப்படி வந்திருக்கும். அது நிறைய இடங்கள்ல பார்க்க முடியாது. மேக்சிமம் வந்து சிம்பிளா தான் இருக்கும். அதுல என்ன சிறப்பு ஆக்சுவலி அங்க மட்டும் அப்படி பண்றீங்க? அது வந்து இது அலங்காரம் பற்றிய விஷயங்கள் வந்து எப்படின்னா, இது தொன்று தொட்டாக வரக்கூடிய ஒரு விஷயம். மலரால இது பண்றது. ஏன்னா அவர் வந்து வெரி சிம்பிளான ஒரு பர்சன் சிவன். நீங்க எங்க போனீங்கனாலும் சிவனுக்கு வந்து பெரிய, நீங்க சொன்ன மாதிரி எந்த இதுவும் இருக்காது. இவர் வந்து ஆணவத்தை உடைத்தவர், இவர் தான் பெரியவர்ன்ற விஷயத்தை காமிச்சிட்டார். இப்போ உங்களுடைய பவர் எப்படி காமிக்க முடியும்? உங்களுடைய செயல் மூலியமாக காண முடியும். அந்த செயலை அங்கே தான் நடத்தி காட்டுறதுனால அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு பாராட்டு மாலை போடுற மாதிரி அந்த அளவு பெரிய அளவில் பண்ணியிருக்காங்க. ஒரு மாலை ஒரு யாருக்கு சாத்துவாங்க? பெரிய பெரிய தலைவர்களுக்கு தான் நம்ம மாலை போடுறோம். பெரிய பெரிய மாலை போடுறது இதில் மாதிரி. அப்போ அண்ணாமலையார்ன்றது வந்துன்னா அவர் ஒரு பெரிய உலகமே சிவன் தான்ன்ற மாதிரியான விஷயம்தான். அண்ட சராசரமே சிவனால் படைக்கப்பட்டது. ஏன்னா அவர் வெரி சிம்பிள். பந்தா பண்ணலன்ற ஒரு விஷயத்த இப்போ அது வந்து ரொம்ப சர்ச்சைக்கு ஆகக்கூடாது, அப்புறம் மத பிரச்சனை ஆகிடும். அதனால வந்து ஜென்ரலாக சொல்ல வரேன், அது வந்து எல்லாருடைய ஆணவத்தை அடிப்பதற்காக வந்து அவதரித்தவர். ஓகே. அதனால வந்து ரொம்ப சிம்பிளா. ஆமா, ஒரு விஷயம் ஒண்ணு. ஏன்னா வந்து உங்களுடைய செயல்கள் தான் முக்கியமே தவிர, இப்ப நீங்க பெரிய ஆளுன்னு உடனே நிரூபிச்சுட்டார்ல. அண்ணா மலை பிழம்பாகவே, நெருப்பு அக்னிஸ்தலமாகவே அவர் கொண்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் பார்வதி தேவி, அது ஒரு கதை இருக்கு. இது மாதிரி நம்ம கேட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு பார்வதி நம்மளுடைய தவறை உணர்ந்து அந்த அண்ணாமலை கிட்ட தவம் இருக்கிறாங்க. எங்க திருவண்ணாமலையில. அப்போ இருக்கும்போது இப்போ சிவன் வந்து காட்சியளிக்கிறார் அப்படின்னா, அப்பா இவங்க கேட்குறாங்க, உங்களுடைய உடம்புல நான் வந்து எனக்கு பாதி இடம் தர முடியுமா அப்படின்பாங்க இல்லையா. உங்க கூடயே இருக்கணும், இறுதி வரைக்கும் உங்களோடையே இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை எல்லா கணவன் மனைவிக்கும் இருக்கும் இல்லையா. அது மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. கேட்கும்போது அப்படி என்றால் நீ வந்து கிரிவலம் வா, என்னை வந்து சுற்றி வா அப்படின்னா, என்னன்றது எது? அண்ணாமலை. மலையை சுற்றி வந்த சிவன் தான். அதுதான் சிவன் தான். அதற்காக எல்லாமே அவ்வளோ பெருசாக போய் கும்பிட முடியாதுனால சின்னதாக அது இருக்கணும். அதுக்காக சுயம்பலிங்கமாகவும் அவர் வந்துட்டார். ஸோ வந்து அந்த பார்வதி தேவி வந்து அவங்க வளம் வந்து ஐக்கியமான இடம் வாங்கல்ல, அர்த்தநாரீஸ்வரராக காட்சி அளித்த இடமும் அந்த இடம் தான். ஓகே. அதோடைய முக்கியமான விஷயம். கிரிவலம் எதற்காக அப்படின்னு கேட்டிங்களா, அப்போ வந்து பார்வதி தன்னுடைய ஆணவத்தை அழித்து கொண்டார். நம்ம ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம். பொதுவாகவே சிவனும் சக்தியும் ஈக்குவல் தான். ஆனால் விஷயம் அவரே வந்து அந்த காலத்துலேயும் 50% கொடுத்துட்டாருன்ற லேடிஸ்க்கு.
அதாவது இவ்வளோ இன்னைக்கு பர்சன்டேஜ் பேசிட்டு இருக்காங்க இல்லையா அரசியல்ல, சீமான் கொடுக்குறாரு. அது மாதிரி இதை வந்து அவங்க முன்னாடியே எல்லாமே ஆணுக்கு நிகர் சமானம் பெண்ணும் அப்படின்னு சொல்றது. அப்ப சிவன் வந்து எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் இடம் கொடுக்குறாரு. ஓகே, அப்ப அவரும் ஆணவம் மற்றவர் தானே. கண்டிப்பா. இப்ப நிறைவா வந்து நிறைய பிரச்சனைகள் தான் கோயிலுக்கு போறேன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளை ஹைலைட் பண்ணி சொல்லுவாங்க. இங்க போனா இது நிவர்த்தி ஆயிடும் அப்படின்ட்டு. அண்ணாமலையாரை போய் பார்க்க போறவங்க என்னென்ன பிரச்சனைகளோட போனா அங்க நிவர்த்தி கிடைக்கும்? ஏங்க இது அருமையான ஒரு கேள்வி. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க அண்ணாமலையார் வந்து போயிட்டு வந்தா ஒரு தொழில் முன்னேற்றம் அடையும், சினிமா நீங்க சொன்ன மாதிரி கலைஞர்கள் இவங்கெல்லாம் வந்து போயிட்டு வந்தா நமக்கு ஒரு சிறப்பு கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் போறாங்க. நானே ஜோதிடம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஜாதகத்துல வழி இல்லைன்னு வாங்கல்ல, இவ்வளோ தோஷங்கள் இருக்கு, எங்களுக்கு திருமணமே ஆகாது, சில பிரச்சனைகள்லாம் இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா கிரிவலம் சுற்றுங்கன்னு நான் சொல்லி அனுப்புவேன். பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். அப்படின் பொழுது சித்தர்களுக்கு உகந்த நாளே அந்த பௌர்ணமி திதி தான். ஓகேங்களா? அன்று வந்து நம்ம வலம் வரும்பொழுது சித்தர்கள் வந்து நடமாடுவார்கள். அவர்களுடைய பார்வைகள் நமக்கு படும் பொழுது நம்மளுடைய பாவங்கள் நீங்கி நிச்சயமாக நல்ல ஒரு சுபிட்சம். ஜாதகத்துல பிரச்சனை இருந்தாலுமே அந்த டைம்ல சரியாயிடும். நிச்சயமாக நிச்சயமாக. அதனாலதான் நான் இப்ப டாக்டரா இருந்தா கூட ஒரு அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது பயனற்றது, அது வந்து ஃபெயிலியர் ஆயிடும்ன்ற மாதிரி இருந்தா கடைசியா என்ன சொல்றாங்க, கடவுள்கிட்ட தான் நீங்க கடவுளை தான் வேண்டிக்கணும் அப்படின்வாங்க. இது அதே விஷயம்தான். நீங்க அண்ணாமலையார்கிட்ட அப்படியே உண்மையாக சரணடைய வேண்டும். நானும் கிரிவலம் போறேன் அப்படி சொல்லி பஜ்ஜி சொஜ்ஜிலாம் சாப்பிட்டுட்டு அந்த கிரிவலம் நான் சொல்லலை. உண்மையான கிரிவலம் ஆத்மார்த்தமாக சிவனை வந்து தரிசிக்கணும். அந்த 14 கிலோமீட்டர் நீங்க சுத்தும் பொழுது ஒரு முகத்துடன், அதாவது என்ன காரியம் நினைக்கிறீங்களோ, எனக்கு குழந்தை வேணும், வரம் வேணும், அப்பா என்ன அப்பா ஆகணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு, தொழில முன்னேற்றமே இல்லை, கடன் அடைக்கணும், இது மாதிரியான ஒவ்வொரு விஷயத்திற்கும் அனைத்து பிரச்சனைகளுக்குமே நீங்க போகலாம். இந்த விஷயத்துக்கு மட்டும்தான்றது கிடையாது. திருமணம் ஆகணும் ஆகாதவங்களுக்கு கூட நான் அனுப்பிச்சேன். ஒரே மாதத்துலேயே அவங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ வந்து மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி கிரிவலம் போயிட்டு வந்தால் இந்த வாரம் ஓகே ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து வழுக்கை தலை. ஸோ வந்து பார்க்குற இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா வழுக்கையாக இருக்காங்க, வேண்டாம் வழுக்கையாக இருக்கான், அவன் நல்ல டேலண்டடான பர்சனு. பட் வந்து அது நான் சொன்ன கிரிவலம் போயிட்டு வா அவனுக்கு செட் ஆகும் அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அப்படின்னும் பொழுது நல்ல ஃபேமிலி, இன்னைக்கு 2 பசங்க ரொம்ப சூப்பராகவே இருக்காங்க. அதாவது இந்த வழுக்கைன்றது அது யாருன்னு தெரியாது, மட்டும் ஜென்ரலாக சொல்கிறேன், பேர் சொல்லலை. இது மாதிரியான விஷயம் நான் அவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது, முடி இல்லைன்றதுக்காக அவங்களுக்கு வந்து மாப்பிள்ளை வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்கன்றேன். ஸோ அவர்களுக்கு நல்ல மனையாளை கிடைத்து சூப்பராக இன்னைக்கு சந்தோஷமா வாழ்றாங்க. அது என்ன பௌர்ணமி மட்டும்தான் போகணுமா? இல்ல கூட்டம் அதிகம், அதுதான் சொல்ல வந்தேன். எல்லா நாளும் போறாங்க. ஆமாங்க ஆமாங்க. என்ன விஷயம்னா நமக்கு வந்து இப்போ கூட்ட நெரிசல் உங்களுக்கே தெரியும், விஜய் பிரச்சனைலாம் ஆச்சு. ஸோ வந்து பொதுவாகவே வந்து நீங்க சுவாமியை கும்பிடணுன்றது பௌர்ணமி திதின்றது நல்ல திதி, நல்ல விஷயம். அதற்காக வந்து நீங்க போகவே அன்னைக்கு தான் போகணும் கடவுள் தருவாங்க மனசார 1 லட்சம் பேர் கிட்ட போறாங்களா, அதான் பிரச்சனை. அதுதாங்க, ஒரு மனசார கும்பிடணும் கடவுளை, அவ ஃப்ரீயா இருக்கணும். அப்படின்னும் பொழுது உங்க மனசை வந்து அந்த மலையில தானே இருக்காங்க சித்தர்கள் அப்படின்னு ஆயிடுச்சு. அது எந்த கடமையில போனா என்னன்ற மாதிரி தான் என்னோட வாதங்கள். அது வந்து பௌர்ணமின்றது பவர்ஃபுல், ஃபுல்வாங்கல்ல ஃபுல் மூன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்லா இருக்கும். அது ஒண்ணு. அதே மாதிரி ஏன் நிறைய பேர் செவ்வாய்க்கிழமை போறாங்க, பௌர்ணமி இந்த கிரிவலமே வந்து செவ்வாய்க்கிழமை கிரிவலம் சொல்லி கூட போறாங்க. ஒரு சில வியாழக்கிழமை போறாங்க. வியாழக்கிழமைன்றது குருவாரம், குரு என்றாலே என்று சித்தரை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். சித்தர்கள்லாம் குரு தானே. ஸோ நம்ம அன்னைக்கு கூட போய்க்கலாம். அதாவது நம்ம வெறும் அந்த அமாவாசையில தான் பண்ணணும், பௌர்ணமியில தான் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அங்கே வந்து அதிகமான பவர் இருக்குன்னு வாங்கல, ஒரு பீக் அவசியம். இப்போ நீங்கள் பீச்சுக்கு நீங்கள் ரெகுலராக போகலாம் சரிங்களா, ஆனால் என்னைக்கு அதிகமான அலை வரும், அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும். ஸோ அப்போ வந்து ஆக்ரோஷம் ஜாஸ்தியாக இருக்கும், வைப்ரேஷன்ஸ் அதிகமாக இருக்கும்னால அன்னைக்கு போகிறது நல்ல விஷயம். அங்கே நம்ம வந்து சேஃப்டியோட போகிறது தான் பெஸ்ட்டுன்றது என்னோட விஷயங்க. அதனால் நீங்கள் அன்றைக்கி தான் போகணும்னு அவசியம் இல்லைன்றேன். நீங்கள் பீச்சுக்கு போனாலே கால் நினச்சி தான் வர போகிறீங்க. அதனால் நீங்கள் வந்து மற்ற நாள்களுக்கும் நீங்கள் போயிட்டு வரலாம். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி. நன்றி, வணக்கம்.